அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களே, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் தோழர்களே, மாற்று இயக்கத்து மாற்றுக் கட்சி நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வரவேற்கும். இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காந்தியின் நினைவு நாளிலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார். பிடல் காஸ்ட்ரோவிடத்திலே ஒரு அமெரிக்க பத்திரிகை வந்து கேள்வி கேட்கிறது. அந்த கேள்வியிலே இவ்வளவு நெருக்கடியில் அப்ப போர் நடந்துகிட்டு இருக்குது. கியூபாவிலே கடுமையான சண்டை, அதாவது புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நீங்க எப்படி உங்க ஆளுங்களுக்குலாம் இவ்வளவு நெருக்கடியை போய் கொடுக்கணும் என்று கேட்டார். அப்போது பிடல் காஸ்ட்ரோ சொன்னார், உங்களுக்கு அவ்வளவுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்திருப்பதனால ஆல்ரெடி அவ்வளவு ஒன்றும் டைம் இல்லை. ஒரு 7:24 அதுக்குள்ளே ஒருத்தர் தூங்கிட்டாரு. ஆழ்ந்த சிந்தனை இருக்காரு. நம்ம எல்லாம் பப்ளிக் ஜமாத் போனோம் வைங்களா, ஆழமா ஏதாவது பெரிய கருத்தா பேசிட்டு இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆழமா வந்து உருவாங்கிட்டு இருக்கான் போல கருத்தை. நான் வந்து தூங்குறது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. நான் படிக்கும்போது, நான் வருஷம் படிக்கும்போது என் கூட ஒருத்தர் இருந்தார். பேர சொன்னா ஒரு வேலை வீடியோ வந்தா பேசிக்கலாம். என் கூட இருந்தது மறுபடியும் அவருடைய இந்த இணை வந்து இப்படி இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, கீழே பாக்கினாரா தூங்குறாருன்னு தெரியாது. எங்க மூலம் நான் அம்மான பேர் வேணா சொல்லலாம். அப்துல் ஹீம் இப்ப துணை முதல்வராக என்னப்பா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி சொல்லுவார். இல்லமுல்லா நான் தூங்கல, நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்வார். அதாவது மேபி அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்திருக்கலாம். எங்க விட்டேன், பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோ சொன்னா, உனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது, உனக்கு தெரியல. இது வந்து நான் அவனுக்கு ட்ரெயின் இல்லை, மாறாக அவர்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறது பிரிட்டிஷா தான் அப்படின்னு சொன்னார். பிரிட்டிஷா தெரியுமா அவங்களுக்கு? பிடல் காஸ்ட்ரோ பிரிட்டிஷா என்கின்ற சர்வாதிகாரி எதிர்த்துதான் புரட்சி செய்தார். அவர் தான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு புரியலைங்க, எப்படி உங்களுக்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுப்பாரு? நாங்களாத்தான் இருக்கிறோம். எங்கள் மீது கட்டமைத்து விடப்படக்கூடிய, எங்கள் மீது ஏறி விடப்படக்கூடிய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை எதிர்க்கின்ற போது நாங்கள் தாங்களாகவே போராளிகளாக மாறுகிறோம் என்று அப்படி ஒரு போராளி அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி உருவாகி அதில் இருக்கும் தூண்களாக இன்றைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கம் தமிழகத்திலே இவ்வளவு பெரிய அமைப்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நாம் எடுக்கும் ஆயிரத்தை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கு காந்தியை பேச வேண்டிய, காந்தி மகாத்மா காந்தி பற்றிய செய்திகளை அவருடைய நினைவு நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், காந்தி என்கின்ற மனிதனை கொண்டிருக்கிறார்கள், அவருடைய தத்துவத்தை இவர்களால் கொள்ளவில்லை என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. காந்திங்கிற மனிதரை கொன்றுவிட்டார்கள், ஆனால் அவருடைய சித்தாந்தத்தை கொள்ள முடியவில்லை. நாத்துராம் கோட்சேவை உடனடியாக காந்தியை சுட்டுட்டார். கோட்சே அப்படி சுட்டுட்ட உடனே கோட்சேவை பார்ப்பதற்கு காந்தியுடைய மகன் தேவதாஸ் அங்கே அருகில் இருக்கக்கூடிய, அவர் வந்து இந்துஸ்தான் டைம்ஸினுடைய எடிட்டராக இருந்தார். காந்தியுடைய மகன். அப்போது கோட்சேவை பார்ப்பதற்கு இந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றது யாருன்னா, கோட்சேவுடைய சகோதரன், அவனும் ஒரு கோ கான்ஸ்பிரேட்டர். அப்போ அவனும் ஜெயில இருக்கான். அப்ப கோட்சேவுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய கோபால் கோட்சே, கோட்சே தூக்கிவிடப்பட்டான், கோபால் கோட்சே தூக்கிவிடப்படவில்லை. அதனால அவனுக்கு மேல புத்தகம் நடந்து காந்திஜி மர்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் போடுவது. அந்த புத்தகத்தில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டது. பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய, பார்லிமெண்ட் தெருவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்ப பஸ் வச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி. யார? கோபால் கோட்சே. ரெண்டு பேர் அண்ணன் 2 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப காந்தியுடைய மகன் வந்து கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி
எங்க தந்தையை சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாத்துராம் கோட்சே சொல்கிறார், அவனா கோட்சையாவே வந்து சொல்றான், நான் தான் கோட்சே, இந்து ராஷ்டிரா பத்திரிகையினுடைய எழுத்தாளர், நானும் சேர்ந்துதான் உங்களுடைய தந்தையை கொன்றோம். உனக்கு இன்னைக்கு எங்களுடைய தந்தையை இழந்துட்ட, அது ஒரு பெரிய சோதனான விஷயம் தான். எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. நான் சொல்றான், எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. நீ உங்க அப்பாவை இழந்துட்ட, எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. பர்சனலா உங்க அப்பா மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. காந்தியுடைய மகனிடத்திலே கோட்சே சொல்கிறான், பர்சனலா உங்க அப்பா மேல எந்த கோபமும் எனக்கு கிடையாது. இது வந்து பியூரா பொலிட்டிக்கல் தான். எப்படி RSS இருந்து தான் சில மாதங்களுக்கு முன்பாகவே விடுபட்டு விட்டதாக சொல்லப்படுவது பெரிய பொய்யோ, அதே மாதிரி நேரடியா எங்களுக்கு காந்தியோட எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் சொல்றான், இதுக்குன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவன் பேசுறான். நான் இப்ப வாய்ப்பு கொடுத்தா இப்ப நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காவல் நிலையத்திலே அதை சொல்வதற்கு அனுமதிக்கிறார். அதை சொல்ல அலோ பண்ணல போலீஸ் ஸ்டேஷன். இந்த என்ன காரணம் என்று கோபால் கோட்சே தன்னுடைய புத்தகத்தில் இதான் காரணம். அது என்ன அப்படின்னா, வெறும் அரசியல் தான். எனக்கு காந்தியை வந்து ரொம்ப மதிப்பேன், ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் வீர் சாவர்கரையும் காந்தியையும் சேர்ந்தே நான் நேசித்தேன். அவங்க ரெண்டு பேருடைய கருத்தியலையும் நான் சேர்ந்தே கொண்டு சென்றேன். ஆனால் எனக்கு ரெண்டு விஷயத்தில் காந்தியின் மீது வெறுப்பு ஏற்பட்டது. ஒன்று, அவர் முஸ்லிம்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். அவர் இதுதான் எல்லாருக்கும் பிரபலமா சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, அவர் முஸ்லிம்களுக்கு பெரிதும் ஆதரவாக இருந்தார். எப்படி அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த உடனே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய பண்ட்ஸை தரல அப்படின்னு சொன்னா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். நல்லா கேட்டு கோட்சே சொன்ன காரணம், இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய பண்ட்ஸை இந்தியா கொடுக்க ரிலீஸ் பண்ணல. அப்ப இந்தியாவில இருந்து நீங்க பாகிஸ்தானுக்கு நேரடியா தர வேண்டிய காசு விட்டுட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். இது ஒரு காரணம். இதெல்லாம் பின்னால் ஸ்டேட்மெண்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேச முடியல, பின்னால் அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க. ஒன்று, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய காசை நேர்மையா கொடுக்கணும்னு காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. இன்னொன்று, காங்கிரஸிலே காந்தி பெரிய சர்வாதிகாரியா இருந்தாரு. நான் சொல்ற ரெண்டு காரணம். இன்னொன்னு, காங்கிரஸ்ல காந்தி சர்வாதிகாரியா இருந்தாரு. ஏதாவது காங்கிரஸ் அவருடைய பேச்சு கேட்கல அப்படின்னு சொன்னா அவர் உடனே வெளிநடப்பு உண்ணாவிரதம் கொடுத்தாரு. உடனே ஒரு பேச்சு காங்கிரஸ் கேட்கணும். காங்கிரஸ் அப்ப அவர் சொல்றது நேரு, பட்டேல் எல்லாரும் பெரிய தலைவர்கள் எல்லாம் உடனே காந்தி பேச்சு கேட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, காந்தி உடனே உண்ணாவிரதம் இருந்தார். இந்த இரண்டு காரணத்தை தான் கோட்சே தான் காந்தியை கொண்டதற்கு காரணமாக சொல்கிறான் என்பது ஒன்று. இன்னைய வரைக்கும் உலகமே நம்புவது இதுதான் காரணம். நீங்க நம்புறீங்களா இதுதான் காரணம்? ஏன்னா, நான் எதுக்கு கொண்டேங்கிற ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சொத்த ஆள் கிடையாது கோட்சே. அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவு மொக்கையான ஆள் கிடையாது கோட்சே. ஏனென்றால் கோட்சே தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பத்தி பின்னால விளக்கமா சொல்லிட்டாங்க. காந்தி உண்மையிலேயே சர்வாதிகாரியாக இருந்தால் காங்கிரஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு வேற மாதிரி கொண்டிருக்கலாம். அவர்கள் அவசியம் இல்லை. இன்னொன்னு, பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய பண்ட்ஸை கொடுங்கன்னு காந்தி தானா முன்னு சொல்லல, தர வேண்டிய பண்ட்ஸை நிறுத்திட்டோமே, இது நம்ம கொடுத்த வாக்குறுதிக்கு மாறி போற மாதிரி, அதனால கொடுங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தார். அப்ப இந்த ரெண்டு காரணம் அடிபட்டு போச்சு. ஆனால் உண்மையில் நாத்துராம் கோட்சே நீதிமன்றத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, I bear no ill will towards anyone individually, but I do say that I have no respect for the present government. இப்ப இருக்கிற நேரு கவர்மெண்ட் மேல எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதே நேரம் நான் இண்டிவிஜுவலா யார் மேல எனக்கு எந்த பகையும் இல்லை என்று சொல்லிவிட்டு கோட்சே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்காக யாரும் மெர்சி பெட்டிஷன் போட வேண்டாம். நான் இவ்வளவு காரியத்தை பண்ணிட்டேன். எனக்காக இறக்கம் காட்ட சொல்லி யாரிடத்திலும் போய் தயவு கூர்ந்து யாரும் நிற்கவும் வேண்டாம். எனக்கு ஆதரவாக யாரும் போய் நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஆதரவாக போய் யாரும் நிற்கவும் வேண்டாம். எனக்கு தரப்படும் தீர்ப்பை, எனக்கு விதிக்கப்படும் தண்டனையை காந்தியை கொண்டதற்காக நான் மனமுழுந்து ஏற்றுக்கொள்வேன் என்றான். அவனுடைய கருத்தியலையும் அவனுடைய கொள்கை பிடிக்க பார்க்கணும். எது யார் எது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறான் என்பதை புரியாமல் நாமே ஒன்றை எடுத்துக் கொண்டாடுவது என்பதுதான் நம்முடைய ஐடியில் முதற்கட்டமாக. அவன் சொன்னது என்ன அப்படின்னா,
நான் தெளிவா சொல்றேன், I am stand before the court to accept the full share of the responsibility for what I have done, and the court would have passed against me such orders of sentence of very considered process. எது சொல்லியோ அந்த உத்தரவை எனக்கு கொடுங்க, தூக்கில சொல்றேன். எதுக்கு சொல்லியோ அந்த உத்தரவை எனக்கு கொடுங்க, நான் தூக்கில சொல்கிறேன். But I would like to add that I do not desire anyone to be shown to me. God and wish that anyone else should get or get me. எனக்கு எந்த இலக்கம் யாரும் காட்ட வேண்டியதில்லை, எனக்கு இலக்கம் காட்டும்படி யாரிடமும் யாரும் போய் நிற்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதி, அவன் கொள்கைவாதி, அப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதி காந்தியை பற்றி சொன்ன கருத்து, நான் இதற்காகத்தான் காந்தியை கொண்டு வந்து உண்மையை கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன். பின்னர் எதற்காக கொண்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? பின்னர் எதுக்காக கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குன்னு ஒரு பிலாசபி, ஒரு திட்டம் இருக்கு, ஒரு கான்ஸ்பிரசி. அவன் பியூர் ஆர்எஸ்எஸ். ஆனா அதுல தான் முன்கூட்டியே வெளிவந்ததுக்காக ஒரு டிராமா ஆடுறான். அதுக்கப்புறம் கொண்டுட்டு நான் இதுக்காக கொள்ளல, வேற காரணத்துக்காக தான் கொள்ளுங்க. அது பாகிஸ்தானுக்கு சேர கொடுத்தாங்க, அவர் காங்கிரஸ் சர்வாதிகாரியா இருந்தது ஒரு ஒக்க 2 காரணம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன என்று சொன்னால், உண்மையிலேயே காந்தி எப்படிப்பட்டவர் என்றால், காந்தியை கொள்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம், அதை சொன்னா இன்னும் காட்டாது. காந்தியை கொள்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு இனம் ஹிந்து பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருந்து அகதியாக இந்தியாவுக்கு வந்தது. பிரச்சனை ஆயிடுச்சு இந்தியா பாகிஸ்தான் தெரிஞ்சு. அப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்த ஹிந்து, அவன் பேர் மதன்லால் பகவா. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, 20 ஜனவரி 1948 டெல்லியுடைய பிர்லா பவன், காந்தி இருக்கக்கூடிய பிர்லா பவனிலே ஒரு மிகப்பெரிய சாயங்கால நேரத்து பிரேயர், ஈவினிங் பிரேயர் நடத்துவார் காந்தி எப்பவுமே. அந்த ஈவினிங் பிரேயர் நடத்திட்டு ஒரு குண்டு வெடிக்கை, ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்துகிறார். அந்த குண்டுவெடிப்பினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு நார்த் இந்தியாவில் பல இடங்களில் இந்து முஸ்லிம் பிரச்சனை வருகிறது. ஏன்னா எதிர் பண்றது அவன் பேர் மதன்லால் பாவான். ஏன்னா உண்மை ஊரை சுற்றுவதற்குள்ள புள்ளி உடனே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது இன்னைக்கு நேற்று பாஜக திட்டம் கிடையாது. புல்கர் அப்படின்னு ஒரு ஏரியா மகாராஷ்டிரா, புல்கர்ல ஒரு சாமியார். அந்த ஊர்ல கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, சின்ன பசங்க இருக்கிற குழந்தை பசங்களை காணாம போயிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை பசங்களை பிடிச்சு அவங்களை கொண்டு அவருடைய ஆர்கன்ஸை திருடி இருக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல மகாராஷ்டிரால ஒரு 5 years பேக். அப்ப என்னடா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு வில்லேஜ் விஜிலன்ஸ் குரூப் கிரியேட் பண்றாங்க. கிராமத்துக்குள்ளேயே கட்டையை தூக்கிட்டு நைட்ல ரோந்து வருது ஊர் மக்களே. இப்ப நடந்த சம்பவம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம ரோந்து பண்ணி நம்ம கிராமத்தை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு விஜிலன்ஸ் குரூப் அவங்களே ரெடி பண்றாங்க. எல்லாம் கட்டையை மட்டும் தூக்கிட்டு. அப்ப அந்த நேரத்துல புல்கர் சாமியார்கள், கொஞ்சம் பேர் சாமியார்கள், புல்கர் சாமியார்கள் கொஞ்சம் பேரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போன என்ன பண்றாங்க, அந்த கிராமத்தார்கள் ஒன்னா சேர்ந்து அந்த 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு இவனுக்குதான் குழந்தைய கடத்துவாங்க அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. இவனுக்குதான் குழந்தைய கடத்தணும் பிடிச்சிருக்காங்க. உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வருது. ஃபாரஸ்ட்ல இந்த ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இவ்வளவு சாமியா இருப்பா, அப்பா இவங்க சொன்னாங்க பிடிச்சிட்டு ஊர்ல பரவு நம்ம குழந்தைங்க கொண்டாங்க இல்லையா, அந்த 2 சாமியார் அவங்க புடிச்சாச்சு ஊர்ல எல்லாரும் கட்டையை மட்டும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 2 பேர் அந்த கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கூட நல்லா வைரல் ஆச்சு, நல்லாவும் பார்த்துருப்பாங்க. இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் செயலி அடிக்கிறாங்க கட்டையை. ஊரா காப்பாத்த பாக்குறான், போலீஸ் காப்பாத்த பாக்குறான். நம்ம குழந்தையெல்லாம் கொண்டு கிடைச்சா போலீஸ் காப்பாத்த பாக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப பாவம் அந்த சாமியார்கள். சிரிச்சதோட செத்து போனார். ரொம்ப பாவம். அப்பாவி சாமியார்கள், அவங்க சம்மந்தம் கிடையாது. ஊர்ல வளர்ந்து படைகள் என்ன, ஊர்ல வளர்ந்து படைகள் என்னன்னு ஏன்னா பிரின்சிபல் சொல்லுவாரு, செஷன் should be interactive. இன்டராக்டிவா இருந்தாதான் இட் would be live. அப்புறம் நான் பாடு ஒண்ணு பேச இருக்கேன், நீங்க பாடு ஒண்ணு கேட்டே இருக்கீங்க. அப்கோர்ஸ் லேடிஸ் யாரும் வரல, வீட்டுக்கு போகணும்னு கேட்பாங்க. என்ன காந்தியை பத்தி ரொம்பமா நிறைய பேசினாங்க, காந்தி பத்தி என்ன 1-2 விஷயம் சொல்லு. கேட்ட மாதிரிதான் இருக்கு. நம்மளா சும்மால ட்ரைனிங் இருக்கோம், இதுல நம்மளா சும்மால ட்ரைனிங் இருக்கோம். 3 மணி நேரம் தங்கிருக்கீங்க, சும்மா ட்ரைனிங் இருக்கணும். கண்ணு பிறந்த மாதிரியே இருக்கும். இமாம் அவ்வளவு ஆர்வமா பேசுவார். பையன் எப்படி ஆர்வமா கேட்கறாங்க, சொல்லு 6 மணி நேரத்துக்கு முடிவு 40 நிமிஷமா பேசுவாரு. ஆனா ஒரு சப்ஜெக்ட் விஷயம் இருக்காது. எங்கள்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் தான் எதிர்பார்க்கிறேன். சாமியார்களே அப்பாவி சாமியார்களே அடிக்கிறாங்க, அடிச்சு பேச மாதிரியே செத்து போயிட்டாங்க. ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு புரிந்து கிளம்பி போய் அடிச்சு கொண்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்,
புரளியின் நாயகர்கள் இவர்கள் இப்போ அப்படிதான், அப்போ அப்படிதான். உடனடியாக அப்பாவி புனித சாமியார்களை மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கதையே வேற. அப்பாவி சாமியார் வந்து அந்த அடித்த ஸ்பாட்டுக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். அந்த அடிக்கிறது எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது. அப்படி அவங்க சித்துக்கிறது வந்து 2 பேரும் வாய் திறந்து அந்த பொண்ணு வெளியே தெரிஞ்சு சிரிச்ச மாதிரியே இருக்காங்க. எவ்வளவு பாவமா இருக்கு. இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க. அதை பார்க்கும் எனக்கு பக்தி இருக்கு. விஷயம் தெரியாம அடித்தாங்க. அந்த பொலிசையில நானே முதல்ல பாக்குறேன். அந்த சரி தான் பாக்குறேன். இஸ்லாமியர்கள் பாருங்க அடிச்சு கொண்டாங்க. அப்படி பார்த்தா எப்படா டிஃபன் பண்ண போறோம், நாளைக்கு எங்கேயாவது சோசியல் மீடியாவே இந்த சம்பவம் என்ன நடக்குது தெரிஞ்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் அவ்வளவு பயந்த அப்படின்னா, சாமியார்களை இஸ்லாமியர்கள் அடித்துக் கொண்டு விட்டார்கள் என்று முதலாக தனது புத்தகங்களை தீர்ப்பாக போட்டது அன்றைய மகாராஷ்டிராவின் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ். இன்னைக்கு முதல்வர் மொய் உரட்டு புரணி இவரையே வாழ்க்கையை வாழக்கூடியவர். அன்னைக்கு மகாத்மா காந்தியை 10 நாளைக்கு முன்பாகவே கொள்ள முயற்சி செய்தார். அவருடைய டெல்லியிலே பிர்லா பவனிலே பாகிஸ்தானில் இருந்து வந்த மதன்லால் சாஹிப். ஆனா யாருக்கு மத்தியில் இந்து முஸ்லிம்களை கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காந்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இப்போது சொல்லுங்கள் ஏன் இவர்கள் காந்தியை கொண்டார்கள் என்று. உடனே காந்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். பல இடங்களில் வந்து நடக்குது. காந்தி இந்து ஹார்ட்லைனர்ஸ் இன்னைக்கு சொல்றோம்ல, இந்துத்துவ தீவிரவாதிகளே என்று அழைத்து சொன்னார். காந்தி இந்துத்துவ தீவிரவாதிகளே, உங்கள் வன்முறையால் இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது. காந்தி கொடுத்த அறிக்கை, இந்த வன்முறையால் இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது. என்னுடைய அகிம்சையின் வழியாக மட்டும்தான் இந்து மதம் காப்பாற்றப்படும், இந்து மதம் கௌரவிக்கப்படும், இந்து மதத்துக்கு ஜெயம் ஏற்படும். அகிம்சையாலும் அமைதியாலும் அன்பாலும் இந்து மதம் தலைமுறை நிற்கும் என்று சொன்னார். காப்பதற்கும் ஆசைக்காரனுக்கும் இந்து மதத்தினுடைய ஒற்றை அக்காரமாக மாறிவிட்டார். எப்படி மேலாளர்கள் என்று நினைத்த ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தில் உண்மையான தலைவராக இருந்த காந்தியை அவர் சொல்ற காரணம்லாம் தெரியும். அவனுக்கு உண்மையான காரணம் சொல்லுவாங்க. நான் கோட்சே வந்து அழைப்பு தனியா போட போறேன். அவ்வளவு உறுதியாக நம்முடைய கொள்கையில எப்படி சொன்னா, no mercy should be shown to me or on behalf of me no one should claim for mercy. எனக்கு எந்த கருணை யாரும் காட்ட வேணாம், எனக்காக கருணை காட்டும் யாரும் போய் கேட்க வேணாம், நான் செய்வது சரிதான். அவ்வளவு உறுதியா சொன்னேன். நீ எதுக்காக உண்மையை அவர்கள் கொன்ற இதற்காக என்றால் காந்தி ஒரு உண்மையான இந்துவாக வாழ்ந்தார். ஒரே வார்த்தை சொல்லணும்னா காந்தி ஒரு உண்மையான இந்துவாக வாழ்ந்தார். ஆனால் காந்தியை பற்றி ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு எப்போது இந்துவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அனில் கிரிஷ் என்கின்ற ஒரு சீனியர் மினிஸ்டர் பிஜேபி கவர்மெண்ட்ல ஹரியானாவில் அவர் சொன்னார், கரன்சி நோட்ல இருந்து முதல்ல காந்தி படத்தை தூக்கிடணும், கரன்சி நோட்ல இருந்து முதல்ல காந்தி படத்தை தூக்கிடணும். இவங்கதான் தெரிஞ்சிருக்கோம். சாட்சி மகாராஜன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு எம்பி, மதரசாஸ் பிரிங்கிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு பேசினவங்க. அந்த சாட்சி மகாராஜ் பிஜேபி எம்பி என்ன சொன்னார் அப்படின்னா, கோட்சே ஒரு தேசப்பற்றாளர், கோட்சே இஸ் எ பேட்ரியாட், கோட்சே ஒரு தேசப்பற்றாளர் அப்படின்னு சொன்னார். 1998 ஆர்எஸ்எஸ் அப்போதைய தலைவராக இருந்த ராஜேந்திர சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, அகண்ட பாரதத்திற்கு கோட்சேவுடைய பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானது, அவர் பாராட்டப்பட்டவர். அவர் சொன்னது, ஆர்எஸ்எஸ் சொன்னது. நாம் இது போன்ற கருத்தரங்கங்களின் மூலமாக என்ன கொண்டு சொல்கிறோம் என்றால், காந்தி என்கின்ற தான் இறந்தும் தன்னுடைய கருத்தியல் ரீதியாக வாழக்கூடிய காந்திக்கு எப்படி நரேந்திர மோடி கோ என்பவர்கள் எப்படி அவர்கள் எதிரானவர்கள் என்பதை வெளிவரத்துக்கு காட்ட வேண்டும். குழந்தையும் இந்த விட்டு தொட்டியும் ஆட்டும். இந்த பக்கம் கோட்சேக்கும் தென்னை மரத்தை ஒரு குத்து, அப்புறம் பணமரமா வேணும் எனக்கு ஒண்ணு தெரியல. இங்கேயும் ஒரு குத்து, அங்கேயும் ஒரு குத்து. இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய கூட்டம் ஒரு குடும்பமா இருந்தா, ஆர்ப்பாட்டமா இருந்தா ஏதோ கோயிலுக்கு கேட்காது அரசாங்கத்தை நிவாரணம் பேசணும் இல்லையா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈட்டல் கூட்டம் வந்து இங்கதான் பார்க்க முடியும். 2 பக்கமும் ஆர்எஸ்எஸ் தீர்ப்பு சொல்றாரு, அவன் நல்லவன்,
அவன் எடுத்த போன பாவம் தப்பு, அவன் நல்லவன். இத்தனைக்கும் அவன் யாரு? தேசத்தண்டையை கொண்டவன். அவனை டிபெண்ட் பண்ணி பேசுறான். அப்ப ராமச்சந்திர குஹா சொன்னார், ஒரு பெரிய எழுத்தாளர் ராமச்சந்திர குஹா சொன்னார், ஏன் அப்படின்னா காந்தியை கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல இந்து கமிஷன் கலவரம், இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறம், பிரிவினைக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு. இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தொடர்ந்து கலவரம் நடந்துதான் இருந்துச்சு. அப்படி கலவரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து இந்துக்கள் நன்மையை கைவிட வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்மையை கைவிட வேண்டும் என்றார். உண்மை, இஸ்லாமியர்கள் நன்மையை ஈடுபட்டார்கள். உண்மை அதுதான். இருதரப்பும் எங்கு யார் பெரும்பான்மையாக நன்மையில் ஈடுபட்டார்கள். மகாத்மா காந்தி சொன்னார், இந்துக்களும் நன்மையை கைவிட வேண்டும், இஸ்லாமியர்களும் நன்மையை கைவிட வேண்டும் என்று சொன்னார். அப்போது ஒரு ஆட்டோரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய கையில் கஷ்டப்பட்டு சேர்த்து சில உணவு மன்றத்தை கொண்டு வந்து காந்தியத்தை குறிப்பிட்டு சொன்னார், மகாத்மா காந்தி நீ உண்ணாவிரதத்தை கைவிடு, எல்லாம் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்து முஸ்லிம் கலவரத்தை தன்னுடைய ஒற்றி உண்ணாவிரதத்தால் மகாத்மா காந்தியால் நிறுத்த முடியும். வெறும் கலவரத்தின் மூலமாக மட்டுமே இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கக்கூடியவர்கள். நரேந்திர மோடியுடைய பயணத்தை பாருங்கள். கடந்த பாராளுமன்ற ராஜஸ்தான் சொல்கிறார், இந்துக்களே, ராஜஸ்தான் சொல்கிறார் நரேந்திர மோடி, இந்துக்களே உங்களுடைய மஞ்சள் கூத்து, உங்களுடைய தாலியை கூட பிடிந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு மகாத்மா காந்திக்கு அப்படியே நேருகிறாங்க. இந்துக்களே உங்கள் தாலியை கூட பிடிந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், அதிகத்திலேயே பெற்றுக் கொள்வார்கள் ஊடுருவல்காரர்கள். அப்படியே வெளிசாமிக்கு சொல்கிறார். அப்படியே வெளிசாமி போறாரு. வீடு ஜெகநாதர் கோவிலுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் பிரிந்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விளக்கத்துக்கு சொல்றது சிம்பிள். அதை வச்சு மட்டுமே இன்னைக்கு ஒரிசால பிஜேபி கவர்மெண்ட் எம்பிசி எடுக்கணும்னா இன்னைக்கு ஆட்சி எடுக்கிறது. எப்படி எடுத்தாங்கன்னா அந்த விகே பாண்டியன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவன் தமிழ்நாட்டுக்காரன், அவனுக்கு எதிராக அவருக்கு ஒரிசால பிரச்சனை சுத்தது. அப்ப தமிழ்நாட்டை தாக்கி விகே பாண்டியனை தாக்கி பேசினா உணர்ச்சியை சொல்லலாம், தூண்டனா ஓட்டு நடந்துச்சு. ஒற்றை பேச்சு தான், சிம்பிள் பேச்சு. உடனே அங்க போ, உத்தரப்பிரதேசத்துக்கு போ, மக்களே நீங்கள் காங்கிரஸை தேர்ந்தெடுத்தால் பாபர் கோயில பாபர் கூட்டு போட்டுருவாங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டினேன், கஷ்டப்பட்டு அது வாங்கி கட்டாங்க. கஷ்டப்பட்டு கட்டின ராமர் கோயில்ல பாபர் கூட்ட போட்டுருவாங்க. இதற்கு நேர் எதிரானவர் காந்தி. பொய் செய்தி, வன்முறை, இந்து முஸ்லிம் கலவரம், இதிலேயே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவார்கள். இதற்கு நேர் எதிரானவராக காந்தி இருந்தார். அதனால்தான் அவர்கள் காந்தியை கொண்டார். காந்தியுடைய நினைவிலே இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பதுதான் மிக முக்கிய பங்காற்றியது. அதிலும் குறிப்பாக ஒரு உண்மையான இந்து எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக காந்தி வாழ்கிறார். அகிம்சை மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் மட்டும்தான் இந்த மக்களை நாம் வென்றெடுக்க முடியும் என்பது ஒரு உறுதியாக. அதே போல பிரவீன் தொகாடியா, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய பிரவீன் தொகாடியா 2002 குஜராத் கலவரம் நடந்துச்சு இல்லையா, 2002 குஜராத் கலவரம் நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி பேசும்போது பிரவீன் தொகாடியா சொல்றாங்க, 2002 குஜராத் கலவரம் நடந்ததுக்கு காரணமே terrorism came because Gandhi's ideology is being followed in this country. காந்திய கொள்கையை இந்த நாடு பின்பற்றுவதனால் தான் இந்தியாவுக்கு தீவிரவாதமே வந்தது. பிரவீன் தொகாடியா இதெல்லாம் பேசுறாங்களா? இது எல்லாத்தையும் பேச முடிச்சு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது காந்தியை ஒழிச்சு கட்டணும். அப்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரை பண்ணாங்க. கடைசியா பார்த்தானுங்க RSS ஒரு சித்தாந்த பலம் உண்டு. என்ன அப்படின்னா முதலில் எதிர்ப்பாங்க, முதல்ல கடுமையாக எதிர்ப்பாங்க, முடிவு என்ன கோவில் கேட்கிறாங்க, கோவில் கேட்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவன் நம்மளால அப்படின்னு நினைக்கிறாங்க. 2019 RSS தலைவர் மோகன் பகவத் பேசுகிறார். மகாத்மா காந்தி எத்தனை சாகாக்களை கலந்திருக்கிறார் தெரியுமா? நாங்க RSS நடத்தக்கூடிய பயிற்சி இருக்கு இல்லையா, சாகா, எத்தனை சாகாக்களை கலந்திருக்காரு தெரியுமா? உங்க சொல்லி லாஸ்டா சொல்லி முடிக்கிறாரு, நாம எல்லாம் வாழ்க்கையில மகாத்மா காந்தி வாழ்க்கையையும் கடைபிடிக்க வேண்டும். இது 2019 பஸ் எந்த அளவுக்கு எதிர்ப்பார்கள்? மகாத்மா காந்தியை கொலை செய்ய வேண்டும் செய்தார்கள். நீங்க ஒண்ணு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், மகாத்மா காந்தி வாஸ் அப்படிங்கிற வரைக்கும் கூகுள்ல டைப் பண்ணுங்க, கிண்டுங்கிற வார்த்தை வராது, அந்த அளவு உறுதியாக ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணுங்க. ஒய் மகாத்மா எடுத்தாங்களா? நீங்க சொன்னதை கேட்டாதானே, சொன்னதை கேட்டா என்ன பண்ணிருப்பாங்க?
ஒய் மகாத்மா காந்தி. ஏன்னா இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் மகாத்மா காந்தி இறந்த தினம் என்கிறார், மகாத்மா காந்தி மறைந்த தினம் என்கிறார். தெரியாது, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம். எவ்வளவு ஈஸியா வரலாறு, எவ்வளவு இலகுவா மாத்துறாங்க. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்பதையும் மாற்றி ஒய் மகாத்மா காந்தி வாஸ் கீல்ட் அப்படிங்கறதே இன்னைக்கு சத்தியங்கள இல்லை. அதான் உண்மை. கூகுள் சத்தியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறார். கூகுள் உண்மை இல்லை நான் சொல்றது. மேக்சிமம் ஆஃப் டைம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். பெரும்பான்மையான நேரம் ஒய் மகாத்மா காந்தி வாஸ் சில மற்ற விஷயங்கள் நீங்க போட வந்துருங்களா டக்கு டக்கு. இது இந்தியாவில் எவ்வளவு ஒரு தேச தந்தையை கொண்டு ஒய் மகாத்மா காந்தி வாஸ் கேள் அடிச்சு ஐயன் அடிச்சா கூட இந்தி வந்துருங்க டக்கு டக்குன்னு அடுத்த வார்த்தை வரும். உங்களுக்கு ஒரு நடிகை பேர் தெரியலன்னா சொல்றேன், ஒரு நடிகை பேர் தெரியலன்னா இருக்கிறவங்க மட்டும்தான் கருப்பு கொள்ளலாம். நடிகை பேர் தெரியலன்னா நீங்க தப்பா தவிர வந்துருங்க, கரெக்டா வந்துருங்க. அது நமக்கு லைசன்ஸ் கொடுத்துரும் எடுத்து. அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் இவ்வளவு பெரிய வரலாறு, அதை எழுதினால் கூட அந்த கிண்டு வரைக்கும் நீங்க அடிச்சீங்க கூட வராது. அதுதான் வரலாறு. மகாத்மா காந்தி என்பவர் எப்படி படிக்கப்பட வேண்டும், மகாத்மா காந்தியுடைய வரலாறு ஏன் கொண்டு செல்லப்பட வேண்டும், ஏன் அவர் எதிர்க்கப்பட்டார், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்றால், மகாத்மா காந்தி தன்னுடைய புத்தகத்திலே ஜூன் 18, 1925 எழுதுகிறார். It is no nationalism that is evil. It is no nationalism that is evil. It is a narrowness, selfishness, exclusiveness that is the bane of modern nations which is evil. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. மரியாதைக்குரிய கருத்துரை வழங்க மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், அச்சமிட்டி தலைவர், 1925 நேஷனலிசம் சொல்றாங்க. ஐயோ தேசப்பற்று, இந்தியா தேசம் தேசம் அப்படி. ராகுல் காந்தி போய் இந்தியாவை பற்றி ஒரு கருத்து, இந்தியாவில் நடக்கும் ஆட்சியை பற்றி, இந்தியாவை பற்றி இல்ல மோடியினுடைய ஆட்சியை பற்றி வெளிநாட்டிலே பேசுகிறார். பேசினா உடனே பேசுறாரு, நாட்டில் அவமானம் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் நரேந்திர மோடி போய் 6 நாடுகளுக்கு போகிறார், ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில். நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால மோடி பேசுறாரு, நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால மக்கள் நினைச்சாங்க இதெல்லாம் ஒரு நாடா, இந்த நாட்டில் பிறக்கிறதுனா ஒரு கேவலம். எப்படி பேசுறாரு, இது ஒரு நாடா, இந்த நாட்டில் பிறந்ததுக்கே கேவலப்படணும் அப்படின்னு நினைத்தார்களாம். நீங்க ஆட்சி வந்ததுக்கு பின்னால்தான் இங்க இருந்து இப்படி பேசிட்டு மீண்டும் எடுத்த சீடுங்க யார் எது பேசினாலும் நரேந்திர மோடி விமர்சித்தால் என்ன சொல்றான், மோடியை விமர்சித்தால் பாஜக அரசை விமர்சித்தால் என்ன சொல்றாங்க, தேசத்தில் சொல்றாங்க. You kindly take your anti-Modi mention. You are அன்னைக்கு இளைஞர்கள் காந்தியை சொல்றார்கள். 1928 காட்டினார். நேஷனலிசம் சொல்லிட்டு வருவான். நேஷனலிசம் சொல்றது தப்பு கிடையாது, அன்னைக்கே சொல்றாரு காந்தி. நேஷனலிசம் சொல்றது தப்பு கிடையாது. குறுகிய சிந்தனை, நான் மட்டும்தான் அவனை பார்க்கல. ஒரு பாதுகாப்பு அதிகாரி நரேந்திர மோடி பக்கத்துல வந்து ஒரு பூச்செண்டை வாங்கினாரு. ஒரு பூச்செண்டை பாதுகாப்பு அதிகாரி ஒரு பூச்செண்டை வாங்கினா மோடி பேசுறாரு, கேமரா முடிக்கிறார். எல்லாமே நான் தான், எல்லாமே நானா தான் இருப்பேன். இதுவரை மணிப்பூருக்கு செல்லாத நரேந்திர மோடி அட்வர்சிட்டியை தாங்க முடியாது. நரேந்திர மோடியால் அட்வர்சிட்டி, அதாவது நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தாங்க முடியாது. மணிப்பூருக்கு செல்ல மாட்டார், பிரஸ் மீட்டை வைக்க மாட்டார், போட்டு நடந்தா தனக்கு பக்கத்தில் யாரும் நிக்க வைக்க மாட்டார். ஆனா அவர்கள் பேசுவது நேஷனலிசம். அன்றைக்கு சொன்னார் மகாத்மா காந்தி, அடுத்த நாட்கள் மகாத்மா காந்தி சொல்கிறார் செல்ஃபிஷ்னஸ். அந்த அமாவாசை சொல்ற மாதிரி பாபர் மசூதிக்கு ராமர் இது ரத யாத்திரை நடத்துவது வேற ஒருத்தன், அதுக்கு ரத யாத்திரை நடத்தி கேஸ் வாங்கினவனும் வேற ஒருத்தன், அதுக்கு விரிச்சவனும் வேற ஒருத்தன். பிரவீன் தொகாடியாவும்
அத்வானி சொல்றாரு பாருங்க, நாங்க அங்க கத்திக்கிட்டு இருந்தோம், நான் கத்தின கத்தி யாருக்கும் கேட்கல. அத்வானியுடைய ஸ்டேட்மெண்ட், நான் கத்தின கத்தி யாருக்கும் கேட்கல, நம்மளாம் மாத்தி பேசுனாங்க, நான் ஹிந்தி பேசுனேன், அவங்களுக்கு ஹிந்தி பேசுனாங்க, நான் மொழி மாத்தி பேசுனேன், அவங்களுக்கு எதுவும் புரியல, அவங்க போய் இடிச்சு வந்துட்டாங்க. அவங்க இடிக்கும் போது இருந்தவங்க வேற பேசுவாங்கன்னு யாருமே கிடையாது. பிரவீன் தொகாடியாவோ அத்வானியோ உமா பாரதியோ அசோக் குண்டாவோ யாருமே பதவிக்கு வரல. ஆனா நேஷனல் சொல்லிட்டு யார் வருவா? நேரோனஸ் செல்பிஷ்னஸ். இந்தியாவில் 1925 காந்தி எழுதினார். நேரோனஸ் செல்பிஷ்னஸ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இல்ல, இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, எல்லோரையும் ஏற்று நடப்பது இன்க்ளூசிவ்னஸ். ஒரு குறிப்பிட்ட குழுவை வெளியே மாற்றி நடப்பது எக்ஸ்க்ளூசிவ்னஸ். இன்னைக்கு மோடி அளிக்கின்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணது பெரிய தேசத்தில் இந்தியாவில் யாருடைய சுதந்திர வரலாற்று பங்கை யாராலும் மறுக்க முடியாதோ, அசைக்க முடியாது, யாருடைய தியாகத்தை யாராலும் அசைக்க முடியாதோ, மறுக்க முடியாது. உலகில் யார் யாரோ எப்படி எல்லாரும் இந்தியாவிலே சுதந்திரத்துக்காக போராடி இருக்கலாம். ஆனால் எப்போது திப்பு சுல்தான் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டாரோ, அவன் கொல்லப்பட்ட செய்தியை ஆங்கிலேயில் அளித்தது என்று நாம் திப்பு சுல்தான் இறந்த போதுதான் யாருடைய மரணத்தை பற்றி சொல்லலாம். என் உடல் இந்தியாவை தொடர் சென்றான். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்திலே போராடி, களத்திலே போராடி, களத்திலேயே அப்படிலாம் பங்களிப்பு இருக்குது. நான் என்ன சொல்றான், காந்தி சொல்றாருல, எக்ஸ்க்ளூசிவ்னஸ் தான் ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட குழு வெளியே போடுறது அது மோசமானது. மேல வெளியே போடுறான். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பேசுகிறார், இட் இஸ் தேர்தல் பிரச்சாரம் 80% 20% மக்கள் தான் பிரச்சனையே. எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அன்றைக்கே காந்தி சொன்னார், இதுதான் அவர் எதை கீழே என்றாலும் அந்த கீழே நமக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. வீரர்கள் காந்தியை எதிர்த்தார்கள் அன்றைக்கு, ஏன் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள்? காந்தியுடைய பேட்டி என்று தன்னை சொல்லிக் கொண்டு இதே தமிழ்நாட்டில் ஒருவரால் இன்றைக்கு நோக்குவதாக முடியும். அதுக்காக இல்லையா? தெரியாதா? தெரியாதா? இன்னைக்கு அண்ணா எப்படி கவுன்சிலரோ இங்க அது மாதிரி சென்னை மாநகராட்சியில் ஒரு அம்மா கவுன்சிலர் என்ன சொல்லிக்கிறாங்க, காந்தியுடைய லெகசியை மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் நிகழ்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கலாம். தன்னை கோட்டையின் பேட்டி என்று சொல்லிக் கொண்டு இதே பொருளாதார மண்ணில், விழிப்புணர்வு மண்ணில், சமூக மண்ணில் கோட்டையின் பேட்டி என்று சொல்லிக் கொண்டு ஒரு ஆளை பேசுவாங்க. ஆனால் காந்தி அன்றைக்கு நேஷனலிசம் இஸ் நாட் எனிமி, செல்ஃபிஷ்னஸ் இஸ் எனிமி, நேரோனஸ் இஸ் எனிமி, எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இஸ் எனிமி. இந்த மூணையும் சிந்திக்கிறாங்க. செல்ஃபிஷ்னஸ், நேரோனஸ், எக்ஸ்க்ளூசிவ்னஸ் எல்லாத்தையும் வெளியே மாடர்ன் நேஷன்ஸ் விச் இஸ் எனிமி. இதுதான் நிகழ்ச்சி சொல்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். காந்தி 1921 அக்டோபர் 13 எழுதினார், இந்தியன் நேஷனலிசம் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் நார் அக்ரெசிவ். இந்த நேஷனலிசம்ங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவையும் வெளியேற்றாது. நீங்க நாட்டை சம்பந்தம் இல்லாதவங்க, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ நாட்டை சம்பந்தம் இல்லாதவங்க, நீ அமெரிக்காவுக்கு போ, இசையை பார்த்தா நீ அவங்க அமெரிக்காவுக்கு போ, நீ பாகிஸ்தானுக்கு போ. தேசியம் என்பது யாரையும் வெளியேற்றாது. யார் அக்ரெசிவ் சொன்னது, அக்ரெசிவா இருக்காது, ஆக்ரோஷமாக இருக்காது. அப்புறம் எப்படி காந்தி வாழ வைக்கீங்க? அக்ரெசிவா இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையே. ஒரு பிரதமரே எப்படி பேசும் பொழுது, ஒரு பிரதமரையே வன்முறையை தூண்டும் பொழுது அப்படின்னா பேச ஆட்சி பிடிக்கிறாரு. ஒரு முதல்வரே வன்முறையை பேசித்தான் ஆட்சியை பிடிக்கிறார். இந்த இஸ்லாமியர்கள் இங்கு அடங்கி வாழ்வதாக இருந்தால் உங்களுக்கு இங்கு வாழ உரிமையை தர முடியும் என்று பேசுகிறார். மகாராஷ்டிராவை கொண்டு யோகி ஆதித்யநாத் பேசுகிறார், இந்துக்கள் நாம் வேறுபட்டால் நாம் பலவீனமாயிரும், இஸ்லாமியர்கள் ஒரு முதல்வர் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். அப்ப காந்தி சொல்கிறார், நாட் எக்ஸ்க்ளூசிவ், நாட் அக்ரெசிவ், நாட் டிஸ்ட்ரக்டிவ். 1992 பாபர் மசூதி இடிப்பானது நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த தேசம், இந்த தேசியம் என்பது எக்ஸ்க்ளூசிவா இருக்காது, அக்ரெசிவா இருக்காது, டிஸ்ட்ரக்டிவா இருக்காது. என்ன செய்யாது? எதையும் அடித்து உடைக்காது என்றால் காந்தி. இந்த மொத்த ஐடியாவுக்கு யாருக்கு அடிக்ஷன்? RSS அடிக்ஷன். அதனால்தான் நம்முடைய சித்தந்திகளிலேயே ரொம்ப பலமான ஒரு பொருத்தம் எடுத்தார். நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கணும்?
நீ உனக்கு தூக்கு மேடை நீ ஏறினா கூட நீ செய்த தப்பை சரி என்றே பேச வேண்டும். நான் வரலாறு அதான் நீங்க கவனிக்கணும். இன்றைய இந்த சமூக மாணவர் இயக்கம் நடத்தக்கூடிய உலகிய மாணவர் கூட்டத்திலே என்ன ஒரு தேவை, என்ன ஒரு செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், அசத்தியத்தை, அதர்மத்தை, அநீதியை ஏற்று நிற்கக்கூடிய ஒருவன் கூட தான் ஏற்ற கொள்கைக்கு எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றளவும் கூட காந்தியுடைய கொள்கை, அதைத்தான் ராமச்சந்திர சொன்னார், இன்றைக்கு இந்த காந்தியுடைய நிகழ்ச்சியில் யாரும் உண்மையில பாதுகாக்கல. ஆனால் அந்த ஒரு மனிதன் உண்மையில் நேர்மையான கொள்கைவாதியாக வாழ்ந்ததனால் அவர் இருந்ததற்கு பின்னாலும் அவரை நினைக்க முடியல, அவர் மாற்ற முடியாது என்பதனால அதுதான் தன்னை காப்பாற்றுகிறது அவருடைய நிகழ்ச்சி. ஆனால் ஒரு அசத்தியத்தில் ஒருவன் இருந்தாலும் எவ்வளவு உறுதியாக தன்னுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவனுடைய இடையே எந்த காந்தியை கொண்டவர்கள் அதைத்தான் நாம் வெட்டப்பட வேண்டியது. இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் வெட்டப்பட வேண்டியது என்னவென்றால், சுதந்திர இந்தியாவில் புது இந்தியா பிறந்திருக்கும் பொழுது யாருடைய கைகளால் இந்த தேசத்தின் தன்மை கொல்லப்பட்டார்களோ அவர்களே இந்த தேசத்தின் தலைவியை தீர்மானித்து காந்தியை கொன்றவர்கள் காந்தி சொன்னார், அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது மதம் சார்ந்து இருக்கும். இப்படி பேச சொல்லுவாங்களா? இந்து மதம் நம்ம அன்பா இருக்கணும், அரவணைச்சு போகணும். நம்ம ஏனென்றால் தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் ஹேராம் என்று சொல்லி சேர்த்தார் காந்தி. ஒரு ஹேராம் தான் சொல்லி சேர்த்தார். ராமராட்சி வேண்டும் என்றார். ஆனால் அவர் சொன்ன ராமராட்சி வேறு, அவர் சொன்ன ஹேராம் வேறு. நம்மெல்லாம் மண்டபமான கூட வாழ வேண்டும் என்று காந்தி பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இந்த மனித உரிமைகள் இருந்தார்கள். இவர்களுக்கு கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு தேவைப்பட்டார்கள், இவர்களுக்கு எதிர்த்தால் சாமரியம் தேவைப்பட்டார்கள், இவர்களுக்கு தொடர்பு நெற்கொண்டுகள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு முத்தங்கள் கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு முந்தைய முன்னுரிமைகள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு மகாராஷ்டிரா கலவரம் தேவைப்பட்டது, இவர்களுக்கு முன்னாள் கலவரங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு பெண் சந்தானங்கள் தேவைப்பட்டது, இவர்களுக்கு பாரதம் உதவி தேவைப்பட்டது, இவர்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டில் இந்திய காரணம் இருந்தது, இவர்களுக்கு தாய் மத்திய தேவைப்பட்டது, இவர்களுக்கு மாநிலத்தில் மத்திய தேவைப்பட்டது, சுதந்திர இந்தியாவில் 1000 தேவைப்பட்டது, மூலமாக ஆட்சியை பிடிப்பதற்கு இவர்களுக்கு முதல் வழியாக இதெல்லாம் காந்தி வீரர்கள் செய்ய முடியாது. எல்லாத்தையும் காந்தி வீரர்கள் செய்ய முடியாது. அதனாலதான் 10 நாளைக்கு கொண்டு வைத்து அதே இடத்துல எந்த பாதுகாப்புலாம் காமிப்பாங்க. அவ்வளவு பெரிய கொள்கை 10 நாளைக்கு மேல அதே இடத்துல வீடு இருக்குது. ஆனா அங்கேயே எந்த பாதுகாப்பும் நடந்தார். துப்பாக்கி காந்தியர் என்று ஒரு உயிரோடு இருந்திருந்தால், காந்தி என்ற ஒரு உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பாஜக ஆட்சி இந்த சித்தாந்தத்தை பூர்த்தி பண்றதுக்கு முன்னால அவர்கள் இன்னொன்றையும் செய்தார்கள். காந்தி ஒரு பெண் இருக்கிறார், இது ஒரு நாயல். காந்தி உங்களுக்கு தான் புனை மலகை காந்தி ஒரு பெண் இருக்கிறார். காந்தியை கொண்டது மூலம் எந்த அழைக்கப்பட்டார்கள் ஏன் கொலையின் மூலமாகத்தான் ஒரு உயிரை முடிக்க வேண்டும் நினைத்தார்கள் என்றால் they wanted to make Gandhi's death controversial. ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, எத்தனை தப்பு பண்ணியிருக்காரு, அதனால அந்த கோட்சை சுத்தி இவ்வளவு தலைவர். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பிக் லைஃப் தியரி தெரியும். பிக் லைஃப் தியரி, ஹிட்லருடைய பிக் லைஃப் தியரி, பெரும் தோற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் லைஃப் தியரி, ஹிட்லருடைய பிக் லைஃப் தியரி அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு பெரிய பொய்யலை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லுவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பொய்யலை சொல்லணும். உதாரணத்துக்கு யாரு இந்தியாவில் உதாரணத்துக்கு யாரு மோடி. பொய் பேசுவாங்க. யாரு ராஜஸ்தான்ல பேசுறாரு, இவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள், நிலைமை பெற்றுவாங்க அப்படின்னு பேசுறாரு. இந்தியில வருது பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் எர்ரோனியஸ் டெலிகேட் மிஸ்இன்டர்பிரேட்டட். இந்து பத்திரிகை எர்ரோனியஸ் தவறானது டெலிகேட் மிஸ்இன்டர்பிரேட்டட் என்று செய்தி போடப்பட்டது. மோடி யார் பாக்குறா? செய்தி புத்தகத்துல ராஜஸ்தான்ல ஓட்டு இல்ல. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு பெரிய தலைவரை நீ கொல்லணும், அவ்வளவு பெரிய தலைவரை நீ கொல்லணும், நீ கொண்டதுக்கு மக்கள் நினைக்கணும். காரணம் இல்லாம கொண்டிருப்பாங்க, அப்படிதான் கொண்டிருப்பாரு.
அதைத்தான் அவர்கள் நாடினார். காந்தியின் கொலைக்கு பின்னால் ஒரு காரணத்தை கற்பித்து அந்த கொலைக்கு பின்னால் இந்துக்களுக்கு எதிரான ஒரு காந்தி என்பதை அவர் முடிவினார்கள். உண்மையிலே அவர் உண்மையான இந்து. ஆனால் தன்னுடைய அத்தனை ஸ்டேட்டஸாக சொன்னாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவு நீட்டினார் காந்தி, இந்தியாவுக்கு முடிப்பதற்கு அநீதி வைத்தார் காந்தி. அதனால் தான் நாங்கள் சொல்றோம். அப்ப ஒரு டேக்கவே கருத்து என்னவென்றால், காந்திய கொள்கைகள் தான் இந்த தேசத்தை பாதுகாக்கும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். காந்திதான் உண்மையான இந்து, காந்தி வழி நடப்பதுதான் உண்மையான இந்து மதம் என்பதை இந்த தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த